ஹே கைஸ், இங்க அரிசோட டீமை தான் காட்டுறாங்க. எல்லாரும் இங்க ஒரு பெரிய பில்டிங் வந்திருப்பாங்க கேம் விளையாடுறதுக்காக. அப்போ கிக் த கேன்னு கேமோட நேம் சொல்லி கேமையும் அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க மொத்தமா 2 டீமா விளையாடுவாங்க. 2 டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேனை உதைக்கணும். கேன் பறந்து போய் எந்த இடத்துல விழுதோ அதை கண்டுபிடிச்சி புதைச்ச இடத்துல திரும்பி எடுத்துட்டு வந்து வைக்கணும். கேன் அழுத்தி வச்சா மட்டும் தான் வின் பண்ண முடியும். இன்னும் 10 கேன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் கேனை தேடி மேல போகும்போது சில இடத்துல மட்டும் எலிவேட்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. அதையும் மீறி அந்த வழியா போனா தலையில லேசர் இறங்கி அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. உதச்ச கேனை கண்டுபிடிச்சி ஒருத்தர் எடுக்கும் போது தான் முக்கியமான விஷயத்த பத்தியே சொல்லுவாங்க. கேனை எடுத்த உடனே அதோட டைமிங் ஆன 60 செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அது முடியறதுக்குள்ளேயே கேனை எடுத்த இடத்துல திரும்ப வைக்கணும். ஒருவேளை கேன் கை விட்டு கை மாறிச்சுன்னா அதுல இருக்கிற டைமிங் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 செகண்ட் குறையும். கேனை வாங்கறதுக்காக 2 டீமும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்க அதுல இருக்கிற டைமிங் குறையறத யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதே இடத்துல கேன் வெடிச்சு சேத்துரும். அரிசியோட டீமுக்கு டைமிங்குள்ள கேனை வைக்காம போனா கேன் அதே இடத்துல வெடிச்சு சேத்துரும்ன்றது அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அரிசியோட டீம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.